வணக்கம். இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெஷின் லேர்னிங் மெதுவாக சீரீஸில் செகண்ட் அல்காரிதம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அல்காரிதம் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், இன்றைக்கி செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் வந்து ஒரு பால்வாடி டேட்டா செட் எடுத்துருந்துருக்கேங்க. ஸோ பால்வாடி ஆர் அங்கன்வாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு கிட்ஸ்க்கான ஸ்கூலிங் சிஸ்டம், ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்லி 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்க கிட்ஸை வந்து டே கேர் மாதிரி எடுத்துப்பாங்க. பட் ஹாஃப் அ டே தான், லைக் காலையில் போயிட்டா ஆஃப்டர்நூன் வரையும் வச்சுட்டு நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் முட்டைலாம் கொடுத்து வீட்டுக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க, ஓகேவா? ஸோ பட் இதில் வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு வந்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரூலு. ஸோ இதை தான் வந்து டேட்டா செட்டை நான் வந்து இங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்னா யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இஸ் அ சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்னு சொல்கிறாங்கங்க. ஸோ நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாதிரியே இன்புட்டும் இருக்கும் அவுட்புட்டும் இருக்கும். அந்த அவுட்புட் வந்து ஆக்ட்ஸ் அஸ் அ சூப்பர்வைசர். மாடல் ட்ரெயின் பண்ணும்போது மாடல் ஏதாவது தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த சூப்பர்வைசரை யூஸ் பண்ணி நம்ம மாடலை ட்வீக் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு மாடல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் சால்விங் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா பேசிக்லி எஸ் ஆர் நோ கொஷனில் நம்ம ஆன்சர் பண்ணுவோம்ல, எல்லாமே கிளாசிஃபிகேஷன் தான். இங்கே நம்மளோட கேஸில் பார்த்தீங்கன்னா இனியனை வந்து பால்வாடியில் சேர்த்துக்குவாங்களா மாட்டாங்களா, நம்ம யாழினியை வந்து பால்வாடியில் சேர்த்துக்குவாங்களா மாட்டாங்களா, திஸ் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமெயில் வந்து ஸ்பேமா இல்லையா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கலாமா வேண்டாமா. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பேர்லேயே ரெக்ரெஷனை வச்சுட்டு இதை வச்சு நம்ம எதுக்காக கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற கொஷின் உங்களுக்கு வரலாம். ஸோ இதுவுலேயும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டினியூஸ் வேல்யூ தான் கண்டுபிடிப்பாங்கங்க. அதாவது ஜென்ரலாகவே ரெக்ரெஷன்னா 2 வேரியபிளுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு கண்டினியூஸ் வேல்யூ வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. அதான் ரெக்ரெஷன் இல்லையா? ஸோ இங்கேயும் அதே வேலை தான் பண்ண போகிறாங்க. பட் முன்னாடி இந்த லாஜிஸ்டிக் அப்படின்ற டேர்ம் வந்து இருக்குது. ஸோ லாஜிஸ்டிக் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்மாய்ட் எஸ் ஷேப்டு கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது, 1/1 + e⁻⁻z. இப்போதைக்கு நம்ம ஃபார்முலா பற்றி டெப்த்தெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னா, லாஜிஸ்டிக்குங்கிறது ஒரு எஸ் ஷேப்டு கர்வு, ரெக்ரெஷனுங்கிறது பொதுவாகவே ஒரு லைன் வரைகிறது. ஸோ இந்த எஸ் ஷேப்டு கர்வை வந்து ஒரு லைனில் அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ தட் என்ன ஆக போகுதுன்னா, ஒரு கண்டினியூஸ் வேல்யூ வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கண்டினியூஸ் வேல்யூ அப்படிங்கிறது சம்வேர் பிட்வீன் 0 to 1 வந்து நமக்கு கிடைக்கும். ரெக்ரெஷன் பண்ணி 0 to 1 நமக்கு கிடைக்க போகிற அந்த வேல்யூவை வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ ப்ராபபிலிட்டினா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு ஆர் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் மகிழன் கோயிங் டு பால்வாடி இஸ் ஈக்குவல் டு 0.4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபபிலிட்டினாவே நமக்கு நல்லா தெரியும். 0னா அந்த ஈவெண்ட் நடக்கவே நடக்காது, 1னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் நடக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஆனால் 0.5 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நடக்கவே நடக்காது, 0.5 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொல்லி நாமளாக எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? இங்கே வந்து நமக்கு வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு, மகிழன் வந்து போவாரா மாட்டாரான்றதுக்கு 0.4 கிட்ட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 விட கம்மியாக தான் இருக்குது, இவர் வந்து போக மாட்டார், இவர் வந்து பால்வாடியில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளாசிஃபிகேஷனை அதுக்கப்புறமா பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எதுக்காக இது லாஜிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்னு வச்சுருக்காங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு ரெக்ரெஷன் தான் நடக்குது. ஒரு கண்டினியூஸ் வேல்யூவை தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வேல்யூவில் ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ வரப்போகிறது ஒரு பாயிண்ட் வச்ச நம்பர். அந்த நம்பர் வந்து 0.5க்கு கீழே இருந்ததுன்னா இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் ஏ, 0.5க்கு மேலே இருந்ததுன்னா இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் பி, 0.5 கரெக்டாக இருந்ததுன்னா the result is uncertain. சூப்பராக ஒரு டவுட் வரும், அதான் லீனியர் ரெக்ரெஷன் இருக்குல்ல, அதுலேயும் தானே நீ லைன் வரைகிற, அதையே வச்சு ஏன் கிளாஸிஃபிகேஷன் நீ சால்வ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது வந்து பண்ண முடியாது, அது நடக்கவே நடக்காது. லீனியர் ரெக்ரெஷன் cannot be used for solving classification problems. இதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அப்படியே நம்ம ஜூபிட்டர் நோட்புக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக நமக்கு இந்த வாட்டி ஸ்கைகிட்லான்னு தெரியும் அண்ட் அதில் லீனியர் ரெக்ரெஷன் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக இந்த டேட்டாவை வந்து என்னோட இன்புட்டாக கொடுத்து டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷன் மாடலில் எந்த ட்வீக்கும் பண்ணல, அப்படியே டிஃபால்ட்டான மாடல் அண்ட் பேராமீட்டர்ஸ் கிட்ட இந்த டேட்டா வந்து கொடுத்துட்டேன். ஏஜ் வந்து எக்ஸாவும் ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து அட்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா என்னோட கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே இருக்காங்கல்ல இந்த 2 பேர் வந்துட்டு அந்த
கிட்ஸ் ஹூஸ் ஏஜ் இஸ் லெஸ் தென் 2 அண்ட் இவங்கலாம் வந்துட்டு கிரேட்டர் தென் 2. இதை வந்து நான் அப்படியே ஒரு லைனாக அழகாக வரைஞ்சிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ராபபிலிட்டி சொன்னேன் இல்லையா? இந்த 0.5ன்னு ஒரு ப்ராபபிலிட்டி இங்கே எடுத்துட்டு, இந்த 0.5ல இருந்து கீழே இருக்கவங்கலாம் வந்துட்டு நாட் எலிஜிபிள் ஃபார் பால்வாடி அட்மிஷன். அதுக்கு மேலே இருக்கவங்கலாம் எலிஜிபிள் ஃபார் பால்வாடி அட்மிஷன்னு சொல்லி லீனியர் ரெக்ரெஷன் வச்சு இந்த கதையை வந்து முடிச்சிடலாம். பட் இன் கேஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு அவுட்லேயர் இருக்குங்க. இங்கே வந்து அவுட்லேயராக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, லெட்ஸ் சே கர்ணன். கர்ணன்னு ஒரு பையன். ஹி இஸ் அவுட்லேயர் ரைட் ஃப்ரம் மகாபாரதம். அதனால நான் அவரை ஆட் பண்ணேன். அவருக்கு ஏஜ் வந்து 7ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த 7 இயர்ஸ் ஓல்டு வந்துட்டு அட்மிஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸா இருக்கு. ஹி இஸ் கிரேட்டர் தென் 2 இயர்ஸ். ஐடியலி பார்த்தீங்கன்னா, இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே போகலாம். ஸோ அதனால வந்து 1ன்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அவுட்லேயரை கொடுத்ததுக்கு அப்புறமா லீனியர் ரெக்ரெஷன் அகைன் நான் வரைஞ்சு பார்த்தேன்னா, என்னோட லைன் வந்து இந்த மாதிரி இருக்கு. லைக் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு அவுட்லயர் ஆட் பண்ணதுனால, அதோட வேல்யூவ பார்த்து சாஞ்சிருச்சுங்க பேசிக்கலி. இந்த அவுட்லயர் இல்லன்றப்போ இந்த இடத்துல லைன் வந்தது. அவுட்லயர் வந்ததுக்கு அப்புறமா இப்படி வந்தது. நாளைக்கே வேற ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் வந்தது அப்படின்னா, கம்ப்ளீட்லி இப்படி ஸ்ட்ரைட்டாவே கூட அந்த லைன் மாறிடலாம். ஓகேவா? ஸோ, இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்காங்கல்ல. இந்த இடத்துல இருக்க இந்த மகிழன் அண்ட் தேன்மொழி. ஓகேவா? ஸோ, மகிழன் அண்ட் தேன்மொழியில தேன்மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களோட பாயிண்ட் அப்படியே நம்ம மேல லீனியர் ரெக்ரெஷனுக்கு பிளாட் பண்ணி எடுத்துட்டு போனோம்னா, 0.5 விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே தான் இருக்கு. 5 இல்லாம 0.57 அந்த மாதிரி ஏதாவது வரும். ஓகேவா? பட் தேன்மொழி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் பால்வாடி. அவங்களோட ஏஜ் வந்து 1.7 தான் ஆகுது. இவங்கள பால்வாடியில கண்டிப்பா போட முடியாது. எடுத்துக்கவே மாட்டாங்க கவர்மெண்ட்ல. ஸோ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ரெக்ரெஷன கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்றதுனால, அவுட்லேயர் இருக்க டேட்டா செட்லாம் ஹேண்டில் பண்ணும்போது, அந்த ரெக்ரெஷன் மாடல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாஞ்சிருது. அதனால அத வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் எதுக்காக நம்ம லீனியர் ரெக்ரெஷன் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ரெக்ரெஷன் கேன் பிரெடிக்ட் வேல்யூஸ் ஃப்ரம் அ எவ்வளோ வேணாங்க. லைக் இட் இஸ் அ கன்டினியூயஸ் ரேஞ்ச் இல்லையா? ஸோ வந்துட்டு 0 டூ 1க்குள்ள தான் பிரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து அத கட்டாயப்படுத்த முடியாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ வந்து இந்த லைன் வந்து 1 தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு எப்பயுமே கிளாசிஃபிகேஷன் 0வாவோ, 1ஆவோ தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்துல நாம என்ன பண்ணணும் ஐடியலின்னு பார்த்தீங்கன்னா, இத தாண்டி நீ போகாத. இங்கேயே அப்படியே வந்து யூ டர்ன் போட்டு திரும்பிருப்பா அப்படின்னு சொல்லணும். இதுவும் அப்படிதான். லைக் நீ இங்கேயே வந்துட்டு அப்படியே போயிட்டே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் இப்படி தாண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் நெகட்டிவ் சைட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. கிராஃப்ல இமேஜின் பண்ணீங்கன்னா, இத தாண்டி நீ போவேணாம்ப்பா. உன்னோட கடமை 0லேருந்து 1லயே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, இத வந்து அப்படியே யூ டர்ன் போட வைக்கணும். ஸோ இதுக்காக தான் த மெயின் ரீசன் சிக்மாய்ட் ஃபங்ஷன் கேம் இன்டூ பிக்சர். சிக்மாய்ட் ஃபங்ஷன்னா நான் சொன்னேன் இல்லையா? எஸ் ஷேப்டு கர்வா இருக்க ஃபங்ஷன் தான் வந்து லாஜிஸ்டிக் ஆர் சிக்மாய்ட் ஃபங்ஷன்னு சொல்வாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த எஸ் ஷேப்டு கர்வ இங்க வரையறதுனால என்ன ஆக போகுதுன்னா, இந்த லைன் எல்லாம் இப்படி நீட்டிட்டு போகாம, இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப்டு கர்வா வந்து வந்துருவாங்க. ஸோ அந்த கர்வ்ல வந்துட்டு 0லேருந்து 1க்குள்ள மட்டும் தான் வேல்யூஸ் வர முடியும். நாள பின்ன அவுட்லயர் வந்தா கூட, அது வந்து இந்த எஸ் தான் நீண்டுகிட்டு போகுமே ஒழிஞ்சு, லைன் வந்து மொத்தமா மாறாது. ப்ராபபிலிட்டி வந்து அப்படியே வந்து உல்டாவாகாது. ஓகே. திஸ் இஸ் த செகண்ட் ரீசன் வை வி டோன்ட் யூஸ் லீனியர் ரெக்ரெஷன் ஃபார் கிளாசிஃபிகேஷன். வச்சு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து 2 ரீசன்னால. ஒண்ணு வந்து அவுட்லேயர் இருக்க டேட்டா செட்ட குடுத்தோம் அப்படின்னா, நம்ம லீனியர் ரெக்ரெஷன் லைன் வந்து அவுட்லேயர் போக்குல அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ தட் நமக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் தப்பாயிடும். ஓகேவா? 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லீனியர் ரெக்ரெஷனோட வேல்யூ வந்து ஒரு பவுண்டே கிடையாது. 0 to 1க்குள்ள நீ வா அப்படின்னு அத வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. சின்ஸ் இட் இஸ் அ க்ரோயிங் லைன் அண்ட் இட் இஸ் அ கன்டினியூஸ் வேல்யூ, அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் அதோட ட்ராக்ல. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு 0 to 1 ரேஞ்சில் கொண்டு வரணும். எஸ் ஷேப்டு கர்வாக இதை மாற்றுறாங்க. அப்போ தான் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இஸ் கம்மிங் இன்டு பிக்சர். இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதான் அவுட்லேயர்னு நீனே சொல்லிட்டியம்மா, அப்படியே நம்ம கருவேப்பிலை மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, லீனியர் ரெக்ரெஷன் வச்சே சால்வ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லேயர் இஸ் ஜஸ்ட் அ அவுட்லேயர் ஃபார் த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. அதாவது மேத்தமெட்டிக்கலாக நான் இந்த டேட்டாவை பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு என்னோட ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவுட்லேயருங்க. பட் இன்சிடென்ட்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கேஸ்லேயே வந்துட்டு நம்மளோட ஜென்ரலான பேஸ் என்னது, 2 வயசுக்கு மேலே இருக்க பசங்க ஆர் அக்செப்டட் இன் பால்வாடி, 2 வயசுக்கு கீழே இருக்க பசங்க ஆர் நாட் அக்செப்டட் இன் பால்வாடி. ஓகேவா? ஸோ அதனால 7 வயசில் இருக்கவங்களோ, 80 வயசில் இருக்கவங்களோ, 90 வயசில் இருக்கவங்களோ யார் வேணால் வந்து நம்ம மெஷின் லேர்னிங் மாடலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க இன்புட் கொடுத்து
பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இட் இஸ் ஃபீஸிபிள். அது வந்து ஒரு இன்சிடென்ட், அது நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் தான். ஸோ அந்த மாதிரி இன்புட் கொடுக்கும்போது கூட நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் இட். ஓகேவா? பயஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால அது அவுட்லையர் வந்து நம்ம எடுத்து போட்டு சால்வ் பண்ண முடியாது. அதையும் வச்சுக்கிட்டே சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அல்காரிதம் வேணும். தட் இஸ் ஹவு we moved to லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட் வந்து மூவிங் ஆன் டு த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாங்க. அந்த எஸ் ஷேப்டு கர்வ்னு சொல்கிறியேம்மா, அதை எப்படி வரைகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் வேர் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் கம்ஸ் இன் டு பிக்சர். அதோட ஃபார்முலா வந்து இதுதான் 1/1 + e⁻⁻x. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளோட கர்வ் வந்து, அதாவது அந்த வேல்யூஸ் வந்து 0லேருந்து 1க்குள்ளே கிடைக்கிது அழகாக. நம்ம அதில் 0.5 வந்து நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் இருந்தால் கிளாஸ் ஏ, இந்த பக்கம் இருந்தால் கிளாஸ் பின்னு சொல்லிட்டு போகிறோம். பட் ஹவு திஸ் ஃபார்முலா ஒர்க்ஸ், இதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல இங்கே, இந்த ஈயை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு ஒரு பவர் வேல்யூ கொடுத்து ரைஸ் பண்ணுறதுனால எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈன்றது யூலர்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேக்ஸில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்குது, 2.718 அப்படிங்கிறது தான் அதோட வேல்யூ. மேத்தமெட்டிக்கலாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ க்ரோத் ஆர் டிகே பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட டிஃப்ரெண்ட் டொமைனில் இருக்க க்ரோத் ரேட், அதாவது பாப்புலேஷன் வந்து இப்போ 150 crore இருக்குது, இன்னும் ஒரு 10 yearsல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகட்டும், இல்லை ஒரு பேங்க்கில் இருக்க அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அது வந்து இன்றைக்கி 7% இருக்குது, இன்னும் ஒரு 2 yearsல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் யூலர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு க்ரோத் ரேட்டையோ இல்லை ஒரு டிகே ரேட், அதாவது அது எவ்வளோ முன்னாடி போகும் எவ்வளோ பின்னாடி போகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கலாக யூலர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிக்மாய்ட் ஃபங்க்ஷனோட சிறப்பம்சம் வந்து யூலர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, யூலர்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்றதுக்காக ஒரு குட்டி டேபிள் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூலர்ஸ் நம்பரை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் நம்பர்னால ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், க்ரோத் ரேட் வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க. இதுவே வந்து யூலர்ஸ் நம்பரை ஒரு நெகட்டிவ் நம்பரால் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பயங்கரமாக ஷ்ரிங்க் ஆகும், ரொம்ப 0க்கு வந்து பக்கத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் சம்திங் டு நோட். ஓகே, சிக்மாய்ட் ஈக்குவேஷனில் சில வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் உண்மையிலேயே என்ன வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு அந்த ரேஞ்ச் வந்து 0லேருந்து 1ல் தான் வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஈக்கு வந்து நான் அந்த ரைஸ் பண்ணுற பவர் டேர்மை பாசிட்டிவ் நம்பராக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். பட் இந்த ஃபார்முலாவில் முன்னாடி அவங்களே ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாசிட்டிவ் நம்பர் எடுத்திங்கன்னா as per the sigmoid formula it will become a negative number. ஸோ நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன வேல்யூ வரும், க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 + ஒரு சின்ன நம்பர் கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பர். ஏன்னா 1 + 0.0001னாலும் அது 1.0001 மாறிடும். ஸோ 1 / 1 + சம்திங், ஒன்றை விட பெரிய நம்பர் அப்படின்றப்ப சிக்மாயோட வேல்யூ வந்து ஒரு பெரிய வேல்யூவை வந்து உங்களுக்கு கிடைக்கும், which is close to 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நான் வந்து யூலர்ஸ் நம்பரை ஒரு நெகட்டிவ் நம்பர்னால ரைஸ் பண்ணுறேன். ஸோ நெகட்டிவ் நம்பர்னால ரைஸ் பண்ணுறேன், பட் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இட் வில் பிகம் அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஈயோட வேல்யூ வந்து பெரிய நம்பராக இருக்கும், பயங்கரமான க்ரோத்தாக இருக்கும். ஸோ 1 ஒரு பெரிய நம்பர் ப்ளஸ் அதோட பெரிய நம்பர் இஸ் ஈக்குவல் டு பயங்கரமான பெரிய நம்பர். 1 / பயங்கரமான பெரிய நம்பர் will become a small number which is starting from 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மாய்ட் வேல்யூக்கு சிக்மாய்ட் ஈக்குவேஷனில் நம்ம யூலர்ஸ் நம்பருக்கு கொடுக்குற வேல்யூவை பொறுத்து அந்த க்ரோத் ரேட் வந்து எப்பயுமே 0லேருந்து 1ல் மட்டும்தான் வர மாதிரி ஃபார்முலாவை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு சிக்மாய்டோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், லைன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். அகைன் உங்களுக்கு லைன் ஈக்குவேஷன் பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா அதை பற்றி நான் லீனியர் ரெக்ரெஷன்லேயே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட அந்த எஸ் ஷேப்டு கர்வை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ தட் அதை வச்சு நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எம்முக்கும் பிக்கும் ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேங்க. எம்முக்கு வந்து 1.2ன்னு எடுத்துக்கிறேன், பிக்கு வந்து ரேண்டமாக -3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு பின்னாடி எந்த ரீசனும் கிடையாது, சிம்பிளி a ரேண்டம் நம்பர். அதை எடுத்துகிட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூப்பரான மாடலாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா we need to know the error rate. அதாவது நம்ம மாடல் எவ்வளோ தூரம் தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி M and B வேல்யூஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் the entire idea behind this logistic regression. ஓகே, ஸோ இதை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, we know mean
ஸ்கொயர்ட் எரர். இது வந்து ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன் விச் வாஸ் யூஸ்ட் இன் லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். ஸோ அதையே வந்து எடுத்துக்கிறேன். அதோட ஃபார்முலா இதுதான். இங்கே வந்துட்டு நான் கம்ப்யூட் பண்ணுற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பண்ணோம் அப்படின்னா என்னோட மீன் ஸ்கொயர்ட் எரரோட வேல்யூ இந்த மாதிரி கிடைக்குது. சம்திங் க்ளோஸ் டு 0.142 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது நான் மினிமைஸ் பண்ணி என்னோட எரர் வந்து 0 அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ தான் நான் வச்சுருக்கிறது ஒரு ஐடியலான மாடல் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா எம்மோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் நானாக இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இதுக்காக நான் பி வந்து லைக் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன் 0ன்னு வச்சுட்டு எம்மை வந்து ஒரு -5லேருந்து +5 வரைக்கும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒரு கிராஃப் வந்து கிடைக்குது. லைக் எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் எம் வேல்யூஸ் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான எம்எஸ்சி வேல்யூஸ், மீன் ஸ்கொயர்ட் எரர் வேல்யூ கிடைக்குது. இது ரெண்டையும் வந்து ஒரு கிராஃபாக ப்ளாட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த கிராஃபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடியலாக வந்து பார்த்துருப்போம்ல யூ ஷேப்டு கர்வ், அந்த மாதிரி வரல. யூவே வந்து கொஞ்சம் பெண்டாகி இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நான் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாகவே ஒரு கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரே யூவாக வந்து இருக்கும், ஒரே ஒரு குளோபல் மினிமா மட்டும்தான் இருக்கும். குளோபல் மினிமா இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. நம்ம அப்போ தான் வந்து நம்ம ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் கிட்ட நேராக இறங்கி குளோபல் மினிமாவை நோக்கி நடந்து வந்துரு அப்படின்னு சொல்ல முடியும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்ட் இருக்கிறதுனால நம்ம கிரேடியன்ட் டிசன் மாதிரி ஒரு ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி, அகைன் உங்களுக்கு கிரேடியன்ட் டிசன்னா என்னன்னு தெரியலன்னா இப்போ நான் மேனுவலாக இந்த எம்முக்கும் பிக்கும் வேல்யூ போட்டுகிட்டே இருந்தேன்ல, அந்த மாதிரி போடாமல் அதை மேத்தமெட்டிக்கலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவாங்க. தட் இஸ் கிரேடியன்ட் டிசன்ட் இஸ் ஆல் அபவுட். ஓகே, ஸோ அப்படி பண்ணுறப்போ என்னோட ஃபங்க்ஷன் வந்து நான் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனாக வந்துருச்சுன்னா குளோபல் மினிமாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக மாறிடும். ஸோ இதுலேருந்து வாட் ஐம் கன்க்ளூடிங் இஸ் இந்த மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு ஒரு ஏற்ற காஸ்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னொரு மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்து ஐடியலி நம்ம டீல் பண்ணுற 2 வேரியபிளுக்கு நடுவில் லீனியர் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி வச்சுருக்கோம். பட் நம்ம எப்போ வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கு மூவ் ஆனோமோ அப்போவே வந்து இங்கே யூலர்ஸ் நம்பர்லாம் வந்துருச்சு. த ரிலேஷன்ஷிப் இஸ் நோ லாங்கர் லீனியர். ஓகே, ரெக்ரெஷனோட அந்த லாஸ் ஃபங்க்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா log loss அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஸோ அகைன் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், லைக் காஸ்ட் ஃபங்க்ஷன்னாலும் லாஸ் ஃபங்க்ஷன்னாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். லாஸ் ஃபங்க்ஷன்னா ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறது, காஸ்ட் ஃபங்க்ஷன் அதை சொல்லும்போது அது வந்து ஆவரேஜ் ஆஃப் ஆல் த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ நான் அந்த 2 டேர்ம்ஸையும் அடிக்கடி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ எஸ், இந்த லாக் லாஸ்க்கு நிறைய பேர் வந்து ஆக்சுவலி சொல்கிறாங்க. கிராஸ் என்ட்ரோபி லாஸ், லாகரிதமிக் லாஸ், நெகட்டிவ் லாக் லைக்லிஹுட், இந்த மாதிரி பல பெயர் சொல்லி அழைக்கப்படுது இந்த லாக் லாஸ் விச் இஸ் பீங் யூஸ்டு ஃபார் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ அதோட ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். அதோட ஃபார்முலா வந்து இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்ல, இதுதான். ஓகேவா? ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு ஒரு டேர்ம் ஆட் ஆகிருக்கு விச் இஸ் லாக். ஸோ லாக் வந்து ஸ்கூல் டேஸ்லேயே திரும்ப படிச்சிருப்போம். இட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்டேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நம்பரை எந்த பவரில் ரைஸ் பண்ணால் அந்த வேல்யூ வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா வந்து லாக் யூஸ் பண்ணுவாங்க பேசிக்லி. கொஞ்சமாக வந்து மேக்ஸு, நம்ம லாஸ்ட் எபிசோடில் இப்படி டெரிவேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் லாகுக்கு ஒரு 4 ஃபார்முலா பார்த்துடலாம். ஓகே, ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா நமக்கு வரப்போகிற வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ எக்ஸ் வந்து 1ஆகவே இருக்குது, அதாவது லாக் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் லாக் ஆஃப் எக்ஸ் வந்து 1ஐ விட சின்னமாக ஒரு நம்பராக இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நெகட்டிவாக வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது 1ஐ விட பெருசாக இருந்தால் பாசிட்டிவ், 1ஆகவே இருந்ததுன்னா 0, 1ஐ விட சின்னமாக இருந்ததுன்னா நெகட்டிவ் வேல்யூ வரும் லாகுக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து லாக் ஆஃப் 0 அது வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து பேக் டு ஃபார்முலா. ஓகே, ஸோ பேக் டு ஃபார்முலாவில் இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி இருக்க 1/n, சமேஷன் ஆஃப் 1 to n இதெல்லாமே வந்து ஆவரேஜிங்காக பண்ணுற வேலை. ஸோ அதெல்லாம் கழட்டி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கம்மிங் பேக், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா yi log of yi cap plus 1 - yi log of 1 - yi cap ஒருத்தராக வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த yi வந்து இங்கே இருக்குது, பக்கத்தில் வந்து log of yi இருக்குது. இந்த log of yi cap என்னன்னு சொல்கிறாங்கன்னா log of predicted probability for class 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பக்கம் அதே மாதிரி log of 1 - yi cap வந்து இருக்குது. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா log of predicted probability for class 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ இதில் வந்து இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பேசிக்லி இந்த ஃபார்முலாவை. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் 1க்கு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். அதாவது பசங்களாம் பால்வாடி போகலாம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த செகண்ட் டேர்ம் வந்து தேவையே இல்லை, அது தன்னால் கலண்டுக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ பசங்க வந்து இங்கே போகிறாங்க, அதாவது பால்வாடி போகலாம் அப்படின்னா என்னோட ஆக்சுவல் ஒய்ஐ வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? பால்வாடி போகிறாங்க அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த செகண்ட் டேர்மில் போய் போட்டு பாருங்களேன். 1 - 1 will become 0. The second term will be entirely gone. அப்படியே வந்து போயிடும். ஓகே, ஃபஸ்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒய்ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும், ஏன்னா பசங்க பால்வாடி போகணும்ல. ஸோ லாக் ஆஃப் ஒய்ஐ கேப் வந்து நான் கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டியாக இருக்கும். நான் கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டி என்னது? ஏதோ ஒரு வேல்யூ 0.5க்கு மேலே இருக்க ஏதோ ஒரு வேல்யூ. அப்போ தான் என் மாடல் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ 0.5க்கு மேலே இருக்க போகிற வேல்யூ 1 விட கீழே இருக்க போது, 0.5 விட மேலே இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு லாக் வேல்யூ என்ன வரும்? நெகட்டிவாக வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதுவே வந்து கேஸ் 2, அதாவது பசங்க வந்து பால்வாடி போகல, 2 வயசை விட கம்மியாக இருக்க பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஆஃப் ஒய்ஐ வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். பால்வாடி போகல, நெகட்டிவ் கிளாஸ் 0ன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே காலி ஆகிடும். ஸோ செகண்ட் டேர்மில் வந்து போடும்போது 1 - ஒய்ஐ வந்து 0ன்னு இருக்கும், 1 மட்டும்தான் வரும். ஸோ லாக் ஆஃப் 1 - ஒய்ஐ கேப் வந்து அகைன் நாம் ப்ரிடிக்ட் பண்ண போகிற ஒரு வேல்யூ விச் இஸ் 0.5 விட கம்மியாக இருக்க வேண்டிய ஒரு வேல்யூ. ஸ்விட்ச். ஓகே, அதில் லாக் நம்ம யூஸ் பண்ணுற காரணத்தினால நெகட்டிவ் கிளாஸ் வேணுன்றப்ப அதோட ப்ராபபிலிட்டியையும், பாசிட்டிவ் கிளாஸ் வேணுன்றப்ப அதோட ப்ராபபிலிட்டியை மட்டும் எனபிள் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? எரர் வந்து 0 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நம்ம மாடல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஸோ அந்த 0 அப்படின்னு கொண்டு வரதுக்கு நம்ம கரெக்டான பேராமீட்டர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். கரெக்டான எம் வேல்யூ, கரெக்டான பி வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மினிமைஸ்டாக ஆகும். இதை சூஸ் பண்ணுறதுக்காக தான் we are using gradient descent algorithm. அகைன் வந்து உங்களுக்கு gradient descentனா என்னன்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி லீனியர் ரெக்ரெஷனில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ gradient descent அல்காரிதமோட ஃபார்முலா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் இருக்க எம்முக்கும் பிக்கும் நம்ம வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டடாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பை ஃபைண்டிங் த டெரிவேட்டிவ் ஆஃப் த காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் த காஸ்ட் ஃபங்க்ஷன், இங்கே வந்து காஸ்ட் ஃபங்க்ஷனே வந்து லாக் லாஸ் தான், அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இதுக்கு வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் வந்து நான் ரொம்ப டீப்பாக வந்து போகல, பிகாஸ் ரொம்ப மேக்ஸ் ஓவர்லோடட் மாதிரி தெரியுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த டெரிவேஷனை இஃப் யூ ஆர் ரியலி க்யூரியஸ், நான் அந்த டெரிவேஷன் எப்படி டிரைவ் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஃபியூ ஸ்லைட்ஸில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டியும் வந்து ரொம்ப டீப்பாக இது எனக்கு புரியல, எனக்கு வேண்டானாலும் யூ கேன் ஸ்கிப் தட் பார்ட். ஓகேவா? ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு இவ்வளோ நேரமாக நம்ம மேத்தமெட்டிக்கலாக படித்ததை மேனுவலாக ஒரு வாட்டி நான் சமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த பால்வாடி டேட்டா செட் மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன் டேட்டா செட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எம்முக்கும் பிக்கும் நம்ம ரேண்டமாக 0ன்னு கூட ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு ஒரு மாடலை வந்து வரையணும். ஓகே, ஸோ நம்ம எந்த மாடல் போட்டாலும் அந்த மாடல் வந்து எரர் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அது ஒரு பெஸ்ட் மாடலாக இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ எரரை கண்டுபிடிக்கிறதுக்காக we moved on to the cost function. ஆனால் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்து ஒரு சூட்டபிளான காஸ்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால we moved to log loss. லாக் லாஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷனில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இனிஷியலி வந்து ஒரு எரர் வந்து கிடைக்கும். பட் அந்த எரர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் அதை வந்து நான் குறைச்சி குளோபல் மினிமாவை அட்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக we are using gradient descent algorithm. ஸோ gradient descentை வச்சு கரெக்டான எம் அண்ட் பி வேல்யூஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் 1ல் இருக்க லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஈக்குவேஷனில் போட்டுட்டோம்னா we have the perfect model. இதை வச்சுட்டு இனிமேல் ஃப்யூச்சரில் எந்த பசங்க வந்தாலும் அவங்க வந்து பால்வாடிக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். செஷனோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். இந்த செஷனில் நம்ம படித்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை சீக்கிரமே பைத்தான் நோட் புக்கில் இம்ப்ளிமெண்டேஷனோட பார்த்துடலாம். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.